இல்ல கிலா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ மாமா, நான் கூட உங்ககிட்ட சொன்னேன்ல. ஸ்டாப் இட். போங்க வெளியில ரெண்டு பேரும். சரிங்க சரிங்க. மாமா வந்துருங்க மாமா, உங்களை என்ன சொல்றாங்க, வந்துருங்க. அகிலா நீங்க என்ன சாப்பிட நினைச்சீங்களோ அத நான் இப்ப சமைச்சு எடுத்துட்டு வரேன். இரு இரு இரு. நம்ம வேணா கீழ இருக்க கிச்சன் செட்டப்ப இங்க கொண்டு வந்து வச்சிடலாமா? இல்லம்மா, நீ அடிக்கடி கீழே போயிட்டு வரியே. சரி நீ போ. குறுப்பு. பாடுறீங்க? நான் என்ன கச்சேரியா பண்ண போறேன்? சமைக்க போறேன் தானே சொன்னேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, நாங்க ரெடி பண்ணி தரோம். நீங்க இனிமே கிச்சனுக்கே வர வேண்டாமா? இது பாருங்க, ஏன் வீட்டுக்காரருக்கு நான் ஏன் கையால தான் சமைச்சு கொடுப்பேன். வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு வேணா நீங்க சமைச்சு போடுங்க. ஆனா இப்போ நான் தான் சமைப்பேன், சரியா? பட்டுமாக்கா, சொல்லு பார்வதி. நல்ல தேங்காயை உடைச்சு எடுத்துட்டு வாங்க. என்ன பார்வதி, ஆப்பமும் தேங்காய் பாலுமா? நீங்க முதல்ல தேங்காய் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் நான் தான் சமைப்பேன், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாது, சரியா? சரிங்க. இங்கேயே நின்னு உங்க வேலையை பாருங்க. சரிங்க. கரெக்ட் தான் நந்தினி. அகிலா அவ்வளோ ஈஸியா செத்துறக்கூடாது. கரெக்ட் தான். வாழற ஒவ்வொரு நிமிஷமும் அவ வாழ்ந்த வாழ்க்கைய நினைச்சு செத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முதல்ல அம்மாவையும் மகனையும் விரோதி ஆக்கணும் ஆண்டி. அப்பதான் நம்ம மொத்த பிளானையும் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துதான் நானும் காத்துட்டு இருக்கேன் நந்தினி. நீ ஒண்ணு கவலைப்படாத, நம்ம நல்ல மனசுக்கு எல்லாம் சுமூகமா அப்படியே நடக்கும். சரிங்க ஆண்டி, வாங்க நான் உங்களை டிராப் பண்ணேன். மாமா வாங்க சாப்பிடலாம். ஓய், இங்க வா. அத அங்க வச்சிட்டு இப்படி உட்காரு. என்ன மாமா? காஃபி போட நீ எடுத்துக்கிட்ட டைமை விட டிஃபன் ரெடி பண்றதுக்கு நீ டைம் எடுத்துக்கல போலியே. சரி, நான் சாப்பிட நினைச்சத நீ கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கியான்னு பாப்போம். எப்படியோ நீ எனக்கு பிடிச்ச ஆப்பம் தேங்காய் பால் தான் கொண்டு வந்திருக்க. உனக்கு எதனா ஒரு gift கொடுக்கணுமே. என்ன மாமா சிரிக்கிறீங்க? சரி, இந்த 5 விரல் எதனா ஒண்ணு தொடு. மாமா, இந்த 5 விரல்லையும் என்னென்ன gift இருக்குன்னு சொல்லுங்க, நான் தொடுறேன். ஏ போங்க, நீ அங்க 5 விரல் காட்டும் போது நான் என்னன்னு கேட்டேனா? தொட்டேன்ல, நீ தொடு. நீங்களே வச்சுக்கோங்க.
தொட மாட்டேன் நீ 5 விரலையும் தொட்டுட்ட. சரி, குடுக்கணும்னு முடிவானதுக்கு அப்புறம் எதுக்கு 1 இல்ல 5 கொடுத்துடலாம். ஓகேவா? ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க முதல்ல சாப்பிடுங்க மாமா. நோ, அதுக்கப்புறம் அந்த 5 நான் தரேன். நீ தரியா? இல்ல மாமா, நீங்களே கொடுத்துருங்க. நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. ஆனா முதல்ல அப்ப சாப்பிடுங்க. நீ ஆசைப்படல. என்ன மாமா இப்படி கேட்டீங்க? எனக்கும் ஆசைதான். ஆனா முதல்ல சாப்பிடுங்க. நோ நோ ப்ளீஸ் மாமா சாப்பிடுங்க. நோ. ப்ளீஸ் மாமா, செல்ல குட்டில. அப்ப 5 ஓகே. ஒழுங்கா சாப்பிடணும். சாப்பிடுங்க. நோ, நான் பயங்கர கோவமா இருக்கேன். யார் மேல கோவம் மாமா? உன் மேல. என் மேல கோவப்பட்டுட்டு என் மடியில நீங்க படுத்துப்பீங்களா? மாமா ஞாபகமா அக்கா பொட்டியில வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து போய் கொடுத்துடலாமா? சரி, கொடுத்துருவோம். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே. அக்காவோட புக்கு. அக்கா வீட்டில் சும்மா இருக்கிறப்ப அதையும் படிப்பாங்கல்ல, கொண்டு போய் கொடுப்போம். அவ்வளோதான். போய் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, நான் போகல. அதெல்லாம் என்னால முடியாது. இந்த வீட்ல இப்ப இருக்கிறது நம்ம 2 பேரு தான். நீங்க போகலன்னா நான் தான் போகணும். இப்ப நான் என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்கப்பா. நீ ஒரு முடிவோட தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ. எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நீங்க சொல்றீங்க தான் நான் போறேன். அப்புறம் என்ன திட்டக்கூடாது. இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப விவரமா தான் இருக்காங்க. என்னடா இது டப்பா? ஓ, இதய வடிவில் காதல் பரிசா? மொகரக்கட்டைக்கு காதல் பரிசு. காதல் இதுங்களுக்கு பரிசு வேற. புடவைங்கள பாரு. இதனடா மண்ணெல்லாம் கொட்டி. டைமர் என்ன? உங்க அக்கா ஓட்டப்பந்தயம் ஓடுவாளா? டைமர்லாம் வச்சிருக்கா? இதெல்லாமாடா காதல் பரிசு? என்னடா இப்படி கேட்டுட்ட? இது உன் அக்கா வீடு. நீ எப்ப வேணாலும் என்ன பார்க்க உரிமையோட வரலாம். உன்னை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரியா? ஆமா, என்னோட புடவையெல்லாம் அப்பா கொடுத்து விட்டாரா இல்ல நீ எடுத்துட்டு வந்தியா? அப்பாலாம் கொடுத்து அனுப்பலக்கா, நான் தான்க்கா எடுத்துட்டு வந்தேன். புடவைங்க மட்டும் எடுத்துட்டு வரலக்கா. பேக்கை திறந்து பாரு, ரொம்பவே சந்தோஷப்படுவேன். கையில் வச்சுக்கோ. எப்போ நீ ஆபத்தில் இருக்குன்னு நினைக்கிறியோ அப்போ இந்த சாண்ட் கிளாக்கை கவுத்து வை. அதில் இருக்க சாண்ட் ஃபுல்லாக கீழே வர்றதுக்குள்ள நான் பக்கத்தில் வந்து நிற்பேன். ஏத்துப்பாங்கங்கிற கவலையில இருக்கேன். என்னால எப்படிடா படிக்க முடியும்? பரீட்சைக்கெல்லாம் எப்படி தயாராக முடியும்?
அத சொல்லி நீ இதுல இருந்து தப்பிக்கலான்னு பாக்காதக்கா. மாமா உன்னை படிக்க சொல்றதே உன்னோட தகுதியை உயர்த்திக்கத்தான். நீ படிச்சு பட்டம் வாங்கி வேற பார்வதியா மாறணும்க்கா. அப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி உன்னை ஏத்துப்பாங்க. சரி சரி, அதை விட நீ ஏதாவது சாப்பிடுறியா? முதல்ல அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன், சாப்பிடாம போவேனாக்கா? நான் வந்ததே அதுக்காக தான். சரி வா. இதெல்லாம் உன் புடவை தானே? ஆமா. அப்ப இதெல்லாம் எடுத்து என் கபோர்ட்ல வைக்காம ஏன் பேக்ல போட்டு அங்க வச்சிருந்த? அது எப்படி மாமா என் புடவையெல்லாம் உங்க கபோர்ட்ல வைக்கிறது? உன் புடவை என் கபோர்ட்ல வைக்காம உனக்கு தனி கபோர்ட் வேணுமா? ஆஹா, நான் அப்படி சொல்லல மாமா. அப்புறம் என் புடவையெல்லாம் பேக்லயே இருக்கட்டும், உங்க கபோர்ட்ல எதுக்கு மாமா? ஓ, அப்ப பேசாம நீ அந்த பேக்குள்ளே இரு. ஏன் என் கூட இருக்க? மாமா என்ன மாமா? இது நம்ம ரூம், இது நம்மளோட கபோர்டு. நம்ம 2 பேரோட ட்ரெஸ்ஸும் எப்போ ஒன்னா தான் இருக்கணும். புரியுதா? புரிஞ்சிருச்சு. இருக்கு மாமா, நான் ஏய். எடுத்து வைக்கிறேன். இது நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும். பேசாம இரு. நல்லா இருக்கு. அம்மா, உன் தம்பி இந்த புடவையும் அந்த கிஃப்ட்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்து கொடுத்தானா? ஏன் கிடைக்காத? வேற எதுவும் கொண்டு வந்து கொடுக்கலையா? வேற எதுவும் எடுத்துட்டு வரல மாமா, இவ்வளவுதான். இதான் எடுத்துட்டு வந்தான். அப்படியா? ம். இல்லையே, நான் உன் தம்பி கிட்ட உன் அக்காக்கு எக்ஸாம் வருது, அவ படிக்கிறதுக்கு அவ இங்கிலீஷ் புக் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொன்னனே. ஓ, எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வரல மாமா. ஒருவேளை மறந்துட்டானோ? அவனுக்கு ஞாபகம் மறதி இருக்கு மாமா, அதனால மறந்திருப்பான். கண்டிப்பா மறந்திருப்பான். சின்ன பையன், இப்பவே அவனுக்கு ஞாபகம் மறதி. பண்ணியிருந்தோம். அதுக்கும் மேடம் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் இல்ல. அதான் மேடத்தை நேர்ல பார்த்து பேசிட்டு ஃபைல கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஓ, அகிலாவை கீழே வரவிடாம இவனுங்களை துரத்திடலான்னு பார்த்தா இவனுங்க விட மாட்டானுங்க போல இருக்கே. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நான் வேணா அக்கா கிட்ட போய் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி பாக்குறேன். வந்தாங்கன்னா சந்தோஷம்தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். இருந்தாங்களாம், அதுக்கும் நீங்க ரிப்ளை எதுவுமே பண்ணலையா? அது மட்டும் இல்லக்கா, அவங்க இது ஒரு முக்கியமான ஃபைல்ல உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியே ஆகணுமா. அதான் சரி உங்ககிட்ட தகவல் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். நீயே கையெழுத்து போட்டுன்னு சொல்வாளோ? அக்கா, நான் அவங்க கிட்ட என்ன சொல்லட்டும்? சரி, வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன். நீங்க மெதுவா வாங்கக்கா, நான் அவங்களை வெயிட் பண்ண சொல்றேன். மெதுவா வாங்க. வரேன்னு சொல்லிட்டா. அதுக்கு மினிஸ்டர் கிட்ட பேசி அவரோட
முடிஞ்சிடுச்சு. சரி, நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரி மேடம். சாரி உங்க மூத்த மருமக பார்வதி மேல. நந்தினி, உயிர் மேல ஆசை இருந்தா உடனே இங்கிருந்து ஓடி போயிடு. நான் உங்க முன்னாடி தைரியமா நின்னு எதிர்க்கிற எதிரி. ஆனா பார்வதி நம்ப வச்சு முதுகுல குத்துன துரோகி. முதல்ல தண்டிக்க வேண்டியது எதிரியவா இல்ல அந்த துரோகியவா? யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. உன்னை மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாமே. முன்னாடியாவது சமையல்காரியா வீட்டுக்குள்ள இருந்த, இப்போ தோட்டக்காரியாக்கி வீட்டை விட்டு வெளியில தள்ளிட்டாங்களா? ஆதிக்கடை ஒரு குடும்பத்துல சமையல்காரியா இருக்கவும் தோட்டக்காரியா இருக்கவும் கூட கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த வீட்டு வாசல்ல கூட மிதிக்க தகுதி இல்லாதவன் நீ. உனக்கு எந்த தைரியம் தான் ஆதிக்கடை ஒரு ஆதித்யாவோட காதல் மனைவி முன்னாடி இப்படி பேசிட்டு இருப்ப? ஏய் பார்வதி, ஏய்! வாழ விட நின்னுட்டு இருக்க. இதுல இருந்தே தெரியலையா கடவுள் இந்த குடும்பத்து பக்கம் இருக்காருன்னு? நான் இந்த வீட்டு வேலைக்காரியா இருக்கும் போதே உன் சவால ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருக்கேன். இப்ப இந்த வீட்டு மருமக உன்னை ஜெயிக்க விட்டுருவனா? உன்னால ஆனது பாத்துக்கோ. நீயா நான் பாத்துடலாம். எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டியேக்கா. அக்கா அக்கா காளியப்பா, நீ வேற வந்த இடத்துல ஃபீலிங் பண்ணிட்டு பாப்பா. போதுப்பா, வந்து மாமாட்ட பேசு. மனசு தாக்கலடா மாமா. பார்வதி தாயில்லாத பொண்ணு. தாயில்லாத அவளோட கல்யாணத்தை தாய் ஸ்தானத்துல இருந்து தாய் மாமன் நான் நடத்தி வைக்க முடியலையேங்கிற கோபத்துலதான் இப்படி பேசிட்டேன் மாமா. நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. பரவாயில்ல மாப்பிள்ள. எல்லாரும் நிக்கிறீங்களே, கொஞ்சம் இருங்க, வாய் விரிக்கிறேன், எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம். அதுக்கெல்லாம் இங்க நேரம் இல்ல, கிளம்புங்க. சூழ்நிலை பார்த்து பிரியமன்ஸ் ஆயிட்டியா? சரி, கேட்டு தொலைகிறேன். நேரம்டா. ஏமா, உன் கல்யாணம் வேணும்னா முறை இல்லாம நடந்திருக்கலாம். ஆனா இந்த தாய் மாமன் முறை செய்ய வேண்டியது கடமை இல்ல, உரிமை இருக்கு. அதனாலதான் ஊர்க்காரங்க பூராத்தையும் கூட்டியாந்திருக்கேன். ஓஹோ, முறையோட முறை செய்ய வந்தவங்களா? இந்த வார வந்து உங்க எல்லாருக்கும் முறை செஞ்சு அனுப்புறேன். இதெல்லாம் எதுக்கு மாமா? இதெல்லாம் வேண்டாம். என்னம்மா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? தாய் மாமே முறைய நான் செய்யலன்னா சாமியா இருக்கிற எங்க அக்கா கோச்சுக்கோமா. இப்ப வரேன், இந்த வரேன். இது நல்லா இருக்கே. நானே உன்னை என் காலில் விழ வைக்கணும் தான் நினைச்சேன்.
தானா அமைதி பாரு. வா வந்து கால்ல விழுடி. பார்வதி, இன்னும் என்ன பாத்துக்கிட்டே இருக்க? அதான் உன் மாமா சொல்றாருல, பாரு உனக்காக சீர் செய்யணும்னு ஆசையா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வா பார்வதி, வந்து என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு செயினை வாங்கிக்கோ. அப்பதானே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. வாடி மகளே. இந்தாங்கம்மா. வாமா. விழுந்து கும்பிடு. இப்போ நான் உங்க கால்ல விழற மாதிரி விழுந்து உங்க காலை வாரி விட்டு உங்க மண்டையை உடைக்க போறேன். இவங்க யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லணும், புரியுதா? கால்ல விழுந்து மண்டையை உடைச்சா ஓகேவா? கண்டிப்பா உடைச்சிருவேன். நான் கால்ல விழுறேன். எதுக்கு காலெல்லாம்? சிச்சி, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இந்தா போட். இல்ல இல்ல, கைய நீட்டு. இந்தா நீயே போட்டுக்கோ. போட்டுக்கோ. என்னால விட்டு கொடுக்க முடியாது. நான் அம்மாவுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறேன். நீங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணா அது போதும். அம்மா மேல உனக்கு இருக்கிற விசுவாசமும் அக்கறையும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அப்படியேதான் இருக்கு. அக்கா, நீங்க தயிர் பச்சடி ரெடி பண்ணுங்க. நீங்க கரும்பு ஜூஸ் ரெடி பண்ணுங்க. நீங்க அரிசி ஊற வைங்கக்கா. சரிம்மா. வேண்டாம் ஐஸ்வர்யா அம்மா. ஏற்கனவே அம்மா கிட்ட பொய் சொன்னதுனாலதான் இப்படி ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. இன்னும் ஒரு பொய் சொல்ல வேண்டாம். அது எனக்கு சரியா படல ஐஸ்வர்யா அம்மா. ஆண்டி சாப்பிடலன்னா என்ன பண்றது பார்வதி? அவங்கள சாப்பிட வைக்க ஒரு ஆப்ஷனா தான் நான் இது சொல்றேன். ஒருவேளை சமைச்சது நான் தானே கண்டுபிடிச்சு அம்மா சாப்பிட மாட்டேன்னு சொன்னா, நான் அம்மா கிட்ட கெஞ்சி கேட்டு எப்படியாவது சாப்பிட வைக்கிறேன். பட்டமாக்கா, நீங்க அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுங்க. சரிங்கம்மா. உங்கக்கா அம்மா வா பட்டம்மா. உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. எனக்கு பிடிச்சதெல்லாம் தான் என்னை விட்டு இப்ப போயிடுச்சே பட்டம்மா. வா பார்வதி.
நீங்க போங்க பட்டம்மா. சரிங்கம்மா. பார்வதி, ஆண்டி உன்கிட்ட கோவப்பட்டு பேசினதெல்லாம் நான் வெளியில நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். வருத்தப்படாத பார்வதி, அவங்களுக்கு உன் மேல இருக்கிற கோவம் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. அதான் இப்படி நடந்துக்கிறாங்க. அப்புறம் சமைச்சது நான் தானு அம்மாவுக்கு உண்மை தெரிய வந்தா அப்புறம் அம்மாவோட கோவத்தை நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா? உண்மையை மறைச்சு அம்மாவை சாப்பிட வைக்கிறத விட அம்மாவுக்கு உண்மையா இருக்கிறது தான் முக்கியம்னு எனக்கு தோணுச்சு. அதனால்தான் நீங்க சொன்ன யோசனையை நான் வேண்டான்னு சொன்னேன். நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான் பார்வதி. உண்மையை மறைச்சு கிடைக்கிற சந்தோஷத்துல நிம்மதி இருக்காது. நான் பட்டமாவை சமைச்சு எடுத்துட்டு போய் ஆண்டிக்கு கொடுக்க சொல்றேன். அவங்க சாப்பிடல நீ ஃபீல் பண்ணாத. மாமா வந்துட்டீங்களா? வெரி குட். பொறுப்பா படிக்கிறியே, அப்ப கண்டிப்பா நீ எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவ. நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் படிக்கிற விஷயத்துல பொறுப்பு இல்லாம நடந்துப்பேனா மாமா? நான் இப்பதான் நினைச்சேன் மாமா, நீங்க கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க. உன்னை எனக்கு தெரியாதா? நீ உன் மனசுல நினைச்சாலே எனக்கு அது புரியும். நான் இப்போ என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? வா. என்ன மாமா? அட வா, உட்காரு. அப்பா வணக்கம்மா. வெளியில போகணுமாம்மா? நான் கார் எடுக்கணுமா? என்னப்பா கேக்குறீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? ஒரு டிரைவர் எப்படி நடந்துக்கணுமோ அப்படித்தாம்மா நான் நடந்துக்கிறேன். வாங்கம்மா, வந்து உட்காருங்க. உங்க பொண்ணு தானே, எனக்கும் அந்த பிடிவாதம் இருக்கும். நான் வேணும்னா முன்னாடி உட்கார்ந்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்மா, நீங்க பின்னாடியே உட்காருங்க. சரி, அப்ப நான் ஆட்டோல போறேன். வேணாம் வேணாம்மா. ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? வந்து பின்னாடி வந்து உட்காருங்கம்மா. நான் முன்னாடி தான் உட்காருவேன். இல்லம்மா, டிரைவருக்கு சமமா நீங்கெல்லாம் முன்னாடி உட்காரக்கூடாது. இப்ப நீங்க முதலாளி அம்மா, சொன்னா கேளுங்க. ஓ, அப்ப முதலாளி அம்மா நானே சொல்றேன். நீங்க போய் வண்டி எடுங்க. நான் எங்க உட்காரணும்னு ஏன் இஷ்டம். எனக்கு முன்னாடி உட்காரதான் பிடிக்கும். நீங்க போங்க. சொன்னா கேளுங்கம்மா. நான் சொல்றத நீங்க கேளுங்க. போங்க, போய் வண்டி எடுங்க. போங்க. நான் உங்க பொண்ணு இல்லன்னு ஆயிடுமா? இல்ல கணேசன் என் தம்பி இல்லன்னு ஆயிடுமா? ஏன்பா என்கிட்ட கோவம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் தான் மெயின்டைன் பண்ணுவீங்க? நீங்க இப்படி நடிக்கிறது பார்த்தா எனக்கு சிரிப்பா தான் வருது. அப்பா, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க.
மேடம் வேற ஏதாச்சும் வேணுமா மேடம்? இல்ல முடிஞ்சிருச்சு. பில் போட்டுடலாமா மேடம்? போட்டுருங்க. கொடுங்க மேடம். இல்ல நானே எடுத்துட்டு வரேன். சரி ஓகே. பில்லு போட்டுடலாமா மேடம்? போட்டுடலாம். விஜய் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஓகே சார். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா. இப்ப நீங்க டிரைவருங்கறத மறந்துட்டு என்னை அப்பா மாதிரி அதட்டுறீங்க. என்ன மன்னிச்சிருக்கமா. அப்பா, நீங்க என்கிட்ட வெறுப்பா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். ஆனா உங்க மனசுல என் மேல வெறுப்பே இல்லப்பா. என்ன நினைச்சு சந்தோஷமும் பெருமையாவும் தான் இருக்கு. அது எனக்கு தெரியுது. என்ன இவ ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து ஜீவ சமாதி ஆயிடுவான்னு பார்த்தா முன்னோர்கள் பூஜை அது இதுங்கிறா. பழையபடி வெளியே வந்துருவாளோ? என்ன சொன்னது காதுல விழலியா? நின்னுக்கிட்டே இருக்க. நான் ரெடி ஆகி வரதுக்குள்ள சீக்கிரம் போய் ரெடி பண்ணு. பண்ணிடுறேன்க்கா. நீங்க திடீர்னு முன்னோர்கள் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டீங்களா, அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல எல்லா வேலையும் செய்யணும்ல. நான் ரெடி பண்ணிட்டு இருக்கா, நீங்க வாங்க. பூஜை பண்ணிடலாம். அப்பா எல்லாம் ரெடி. வனஜா, வர வர நீ ரொம்ப நல்லது பண்றியே. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இத வச்சு உனக்கு ஏதாவது சாதிச்சுக்கோ. வர்றேன் இரு, இன்னைக்கு இருக்கு. வெப்பன் ரெடி. அப்பா ஆண்டவா, உன்னைத்தான் நம்பி இருக்கேன். எப்படியாவது அகில அந்த டாலரை ஓபன் பண்ணி பார்க்கணும். பெரிய பிரச்சனையா நடக்கணும். உன்னைத்தான் நம்பி இருக்கேன். எல்லாம் கரெக்டா நடக்கணும். சரியா? முன்னோர்கள் இந்த பரம்பரை செயினை கழுத்துல போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. நான் இத கழுத்துல போட்டுக்காம கழட்டி வச்சது தப்புதான். ஆதிக்கடவுர் பரம்பரையோட அந்தஸ்து, கௌரவம், மரியாதைய கட்டி காப்பாத்தினவங்களோட ஒட்டி உறவாடின இந்த செயினை இந்த பரம்பரைக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கிட்ட கொடுத்திருக்க கூடாது. நான் பண்ண அந்த தப்புக்குதான் கடவுள் இப்போ இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்திருக்கு. தப்ப நான் பண்ணிட்டு உங்களையெல்லாம் கோவிச்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே என் முன்னோர்கள் தெய்வமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த செயின் ஏன் கூட தான் இருக்கும். நான் பார்க்க வைக்கிறேன். இந்த டாலர் பிரச்சனையில ஒண்ணு அவங்க வீட்டை விட்டு வெளியில போகணும், இல்ல இவ மறுபடியும் ஹாலை விட்டு ரூமுக்கு போகணும். அக்கா அக்கா அக்கா, என்னக்கா இது? என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டப்படுற? ஐயோ, நீங்க பண்ணிருக்கிற காரியத்தை நினைச்சா நான் பதறாம எப்படி சும்மா இருக்கிறது? என்ன உளர்ற? நான் ஒண்ணும் உளரலக்கா. நீங்க எதுக்கு இந்த செயினை தூக்கி கழுத்துல போட்டிருக்கீங்க? முதல்ல அதை கழட்டுங்க. ஏய், நீங்க எதுக்கு இந்த செயினை தூக்கி கழுத்துல போட்டிருக்கீங்க? முதல்ல அதை கழட்டுங்க. ஏய், இப்பதான் நான் இந்த செயினை கழட்டி வச்சது தப்புன்னு ஃபீல் பண்ணி சாமியை கும்பிட்டு முன்னோர்கள் தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த செயினை கழுத்துல போட்டுக்கிட்டு வர நீ அபசகுனமா செயினை கழட்டுன்னு சொல்ற? ஐயோ, நான் பேசுறது அபசகுனம் இல்லக்கா.
நீங்க இந்த செயினை கழுத்துல போட்டிருக்கீங்களே அதுதான் பெரிய அபசகுனம். வனஜா, அக்கா கோவப்படாதீங்கக்கா, நான் சொல்றது பொறுமையா கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த செயின் ஒண்ணும் நம்ம பரம்பரை முன்னோர்கள் வாழற செயின் இல்ல. அப்பா, இதுதான் எதிர்பார்த்தேன். எப்படி இருக்கு காதல் கிளிகள் போட்டோ நல்லா பளிச்சுன்னு இருக்கா? பாத்தீங்களாக்கா, நீங்க தெய்வமா நினைச்சு பூஜை பண்ற இந்த செயினுக்குள்ள யார் போட்டோ இருக்குன்னு பாத்தீங்களா? பார்வதி! அப்பா, நல்லது. பட்டிருக்கிறதுனால நான் இப்போ உன்னை சும்மா விடுறேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. அடச்சே, ஏதாவது ஒரு முடிவெடுப்பான்னு பார்த்தா புள்ள பாசம். என் பரம்பரை கௌரவத்துக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டா அதை என்னால தாங்கிக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. இந்த களங்கத்தை எப்படி புனிதமாக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண போறா? செயினுக்கு கங்கா ஸ்நானம் பண்ண போறாளோ? என்ன சொன்னேன்? என்ன காதல விழலையா? போ, எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. என்ன வந்தது இவளுக்கு? வெளியே கிளம்புறேங்கிறா, கீழே வந்து உட்கார்ந்து டிஃபன் சாப்பிடுறேங்கிறா. இதெல்லாம் எனக்கு நல்லது இல்லையே. இவளை ஏதாவது செஞ்சு ரூமுக்குள்ளேயே அடைச்சி போடணுமே. என்ன பண்றது? நான் இங்க கிச்சனை மாத்திக்கலாமான்னு கேட்டதுக்கு முறைச்ச. என்ன நீங்க? ஏய், உனக்கு கீழே வந்து சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை? அப்படி இல்ல மாமா, நான் எல்லாரும் முன்னாடி டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து எப்படி சாப்பிடுறது? ஆமால, நான் இதை யோசிக்கவே இல்லையே. ஒண்ணு வேணா பண்ணலாம். நம்ம கீழே போய் அவங்க எல்லாரையும் தரையில கீழே உட்கார்ந்து சாப்பிட சொல்லிட்டு நம்ம டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடலாம் மேல. ஓகேவா? விளையாடாதீங்க மாமா. ஏய், எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், விளையாடுறேன்ற. நீ வா, ட்ரை பண்ணி பாப்போம், வா. என்ன? வேண்டாம் மாமா, இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடலாம். நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நீ வா. அக்கா ரூமுக்கெல்லாம் டிஃபன் கொண்டு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க இங்கே வந்து சாப்பிடுறாங்களாம். சரிங்கம்மா. குட் மார்னிங் ப்ரோ. மார்னிங்டா. வா. அம்மா சாப்பிட வரலையா? வரேன்னு வனஜா கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்ப வந்துருவா. நீங்க உட்காருங்க. இல்லப்பா, அம்மா வந்துட்டோம், எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். வயசா? அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. என்னடா நீ வேற? என்ன ஒரு மழுப்புல.
என்ன இவ சரிக்கு சமமா உட்கார்ந்திருக்கா? பூகம்பமா வெடிப்பான்னு பார்த்தா இப்படி உட்கார்ந்திருக்காள இவ. ச்சே, எதுவும் நடக்காதோ? இப்பவும் புள்ள பாசத்துல விட்டுருவாளோ? இருக்கட்டும், ஏதாவது நடக்கும். பட்டமா, அம்மா, எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? அதான் எல்லாரும் வந்தாச்சே, டிஃபன் எடுத்து வைங்க. சரிங்கம்மா. பரவாயில்லப்பா, நீ வாமா. அப்பா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அவங்கெல்லாம் போனா போகட்டும், அப்புறம் செஞ்சதெல்லாம் வேஸ்டா போயிடாதா? எனக்கு பசிக்குது, எடுத்து வை. ஆமா, நீ ஏன் ஒரே ஒரு சட்னி அரைச்சு வச்சிருக்க? வர வர உனக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உன்னை வெளுக்குறேன் ஒரு நாள். அப்படின்னு நின்னு பாக்காத, எனக்கு வயித்து வலிக்க போகுது. போ, ஒரு தோசை போட்டு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. என்னோட மனைவியா இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற உரிமையெல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் நான் உன்னை உட்கார சொன்னேன். அது அம்மாக்கு நல்லா புரியும். நீ என்னோட மனைவியா வீட்டுக்குள்ள அந்த உரிமையை எடுத்துக்காத போது நான் தானே உன்னை எடுத்துக்க வைக்கணும். அதுக்காக நான் அம்மாவை விட்டு கொடுத்துட்டேன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு நீயும் முக்கியம், அம்மாவும் முக்கியம். போக போக எல்லாம் சரியாயிடும். நீ நடந்ததெல்லாம் நினைச்சு கவலைப்படாதானே. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஒர்க்கர்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்றாங்களா? எதுக்கு? உங்களுக்காக சில ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க. வாங்க சார். என்ன ஏற்பாடு? வாங்க சார், நீங்களே வந்து பாருங்க. சரிம்மா, வா. அடிங்க.
மரியாதை கிடைக்கிற மாதிரி உன்னோட சேர்ந்து யார் யாரோ அந்த மரியாதையை பங்கு போட்டுக்கிறாங்கங்கறத ஏத்துக்க முடியாததுனாலதான் நான் இங்க வந்துட்டேன். பூவையும் நாரையும் பிரிச்சுட்டா மாலையே கிடையாதுமா. பார்வதி வேற யாரும் இல்ல, இப்ப அவ என்னோட மனைவி. உங்க பேர், புகழ், மரியாதை இது எல்லாத்திலயும் எனக்கு உரிமையும் பங்கும் இருக்குன்னா அப்ப எனக்கு உரிமையானதுல என் மனைவி பார்வதிக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். நான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும். உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு உங்க கௌரவத்துக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுதாம்மா நான் இப்ப வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கேன். இனிமே நான் உங்க மகனா மட்டுமே அந்த வீட்டுல இருப்பேன். உங்க தொழில், ஆபீஸ், ஃபேக்டரி இது எதிலையும் இனிமே நான் தலையிட மாட்டேமா. நான் இனி இங்க வரவும் மாட்டேன். அம்மா வேற காலையில கோவமா இருக்காங்க. இப்போ மாமா வேற தனியா அம்மாவை பார்க்க போயிருக்காரு. ஆனா என்ன பேச போறாங்களோ தெரியலையே. வேலை என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குதே. என்னவா இருக்கும்? என்னாச்சு மாமா? அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? அம்மா கோவமா இருக்காங்களா? நீ வா, நான் சொல்றேன். என்ன மாமா, வர்க்கர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்களே. முதல்ல நம்ம கிளம்பலாம், நான் எல்லாம் சொல்றேன். வா. என்ன மாமா நடந்துச்சு? அம்மா கிட்ட என்ன பேசுனீங்க? இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? அமைதியா இரு. நம்ம வீட்டுக்கு போனதும் எல்லாம் சொல்றேன். இல்ல மாமா, அம்மா ஏற்கனவே கோவமா தான் இருந்தாங்க. வர்க்கர்ஸ் நமக்கு வரவேற்பு கொடுத்தத அம்மா கோவமா வேற பாத்துட்டு போனாங்க. அதனாலதான் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அதுக்குள்ள அம்மாவோட கோவம் எல்லாம் குறைஞ்சிருமா? இன்னும் கோவமா தான் இருக்காங்க. மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். நீ பயப்படாத. நீ என்னையும் அம்மாவும் பிரிச்சுட்டேன்லாம் நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. ஏற்கனவே அம்மா என் மேல கோவமா இருக்காங்க. இப்போ நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவால அவங்க கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். தயவு செஞ்சு எனக்காக நீங்க உங்க முடிவை மாத்திக்கோங்க மாமா. ஏய் லூசு, கிட்ட வா. உனக்காக நான் என்ன வேணா விட்டு கொடுப்பேன். ஆனா எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். தைரியமா இரு. இதுவும் நல்லதுக்காக தான். கிலா, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் இடையில வந்து ஒட்டிக்கிட்டது இல்ல, தூக்கி வீசறதுக்கு. அது என்னோட பரம்பரைக்கு சொந்தமானது. என்னோட பிறப்புல ஒட்டிக்கிட்டு வந்தது. பரம்பரையா இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திக்கிட்டு வந்தத அப்படியெல்லாம் தூக்கி வீசிட முடியாது. அப்படி தூக்கி வீசிட்டா இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு அப்புறம் இந்த ஆதிக்கடவுர் பரம்பரையோட நம்பிக்கை நட்சத்திரமா நான் நம்பிக்கிட்டு இருந்த என் மகனே என்ன புரிஞ்சுக்கல. இனி யார் என்ன புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரிஞ்சுக்கலன்னா என்ன? இதுக்கு மேல பேசாத, தயவு செஞ்சு போயிடு. என்ன 4 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க? வட்ட மேசை மாநாடா?
அப்படி எந்த கோட்டையை பிடிக்க போறாங்கன்னு தெரியலையே. என்ன ஆலோசனை இவ்ளோ சீரியஸா இருக்கு? ஒரு மூஞ்சு சரியில்லை. எதை பத்தி இருக்கோம்? ஆதி எதுக்காக அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தான்? முடிவா? மாமா கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவர் சமாதானம் ஆகவே இல்ல. அவர் எடுத்த முடிவை மாத்திக்க மாட்டேன்னு உறுதியா இருக்காரு. எல்லாம் என்னாலதான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நடுவுல பெரிய பிரச்சனையா உண்டாக்கணும். ஆனா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்கும் போது நாம எதுவுமே பண்ணாம தானா நடந்துச்சு பாரு. அப்படின்னா கடவுள் நம்ம பக்கம் இருக்காருன்னு தானே அர்த்தம். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அகிலாண்டேஸ்வரிய பழி வாங்க கடவுள் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இத நாம தவற விடக்கூடாதுன்னு தோணுது ஆண்டே. கரெக்டா சொன்னி. எப்பவுமே அகிலா தான் அதிரடியான முடிவுகள்லாம் எடுத்து எல்லாருக்கும் ஷாக் கொடுப்பா. ஆனா இந்த தடவை பாரு, ஆதி அதிரடியா முடிவெடுத்து அகிலாக்கே ஷாக் கொடுத்திருக்கான். இந்த ட்விஸ்ட் நம்மளே எதிர்பார்க்காதது இல்ல. கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே ஆகணும். அம்மாவும் மகனும் மறுபடியும் ஒண்ணு சேராம பாத்துக்கோங்க ஆண்டி. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா மொத்த ஃபண்ட்ஸையும் நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்கலாம். இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இதில் கலந்துக்க போறாங்க. இதுல எப்படியாவது நான் ஜெயிக்கணும். போட்டின்னு வந்தா நீங்க தான் ஜெயிப்பீங்க மாமா, கவலையே படாதீங்க. செல்ல குட்டி, நீ என்ன விட்டு குடிப்பியா? யூனோ, இந்த ப்ராஜெக்டாக நான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு பயங்கரமா பசிக்குது. சாப்பிட எதனா எடுத்துட்டு வரியா? ஜூஸ் எடுத்துட்டு வருவா மாமா. ஜூஸ் மட்டும் தானா? ஜூஸ் மட்டும்தான். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஓகே மேடம், எங்க வேலையை நாங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? நாங்க வரோம் மேடம். வரோம் மேடம். வரோம் மேடம். அதுக்கப்புறம் உன் சாப்டர் க்ளோஸ். ஆதிக்கு பிசினஸ் கத்து கொடுத்தது நான் தான். ஆனா இன்னைக்கு அவன் என்கிட்ட கோச்சிக்கிட்டு தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அவன் ஆசை நிறைவேறட்டும். அவன் நல்லா வரட்டும். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. இத பாருங்க, இனிமே ஆதி விஷயமாவோ இல்ல மத்தவங்க விஷயமாவோ என்கிட்ட பேசணும்னு சாக்கு வச்சுக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்காதீங்க. புரியுதா? போங்க இங்க இருந்து. நான் என்ன சொல்றேன்னா, போங்க. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். மாமா வாங்க சாப்பிடலாம். நீ எங்க வச்சிட்டு போடா, நான் சாப்பிடுறேன். சரி. நீங்க பசியோட வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு தான் நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அப்பவும் இப்படிதான் வச்சுட்டு போ, அப்புறமா குடிக்கிறேன்னு சொன்னீங்க. நானும் தொந்தரவு பண்ண வேண்டான்னு வச்சுட்டு போனேன். ஆனா ஜூஸ் அப்படியே தான் இருக்கு. மாமா, நான் சொல்றத காதுல வாங்குறீங்களா? கேக்குது. நான் கோவிலுக்கு போலான்னு இருந்தேன். நட சாத்துற நேரமும் ஆச்சு. நீங்க சாப்பிட்டு முடிச்சீங்கன்னா நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துருவேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இத பாதியிலே விட்டுட்டு வர முடியாது. நான் சாப்பிடறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நீ எனக்கா வெயிட் பண்ணாத, கோயில் போயிட்டு வந்துரு.
வேலையில இறங்கிட்டா நீங்க சாப்பாடு தூக்கம்னு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க மாமா. நான் சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க. நான் வச்சுட்டு போனா எப்படி சாப்பிடுவீங்க? நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நான் சொன்னா புரிஞ்சுக்கோ. சாமியை காக்க வைக்காத. நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வா, நான் சாப்பிடுறேன். மறக்காம சாப்பிடுங்க மாமா. குட் கேர்ள் மணி. என்ன மாமா, சாப்பிடுவீங்கல்ல? கண்டிப்பா சாப்பிடுவேன். நீ கோயில் குடும்பத்தை காப்பாத்த வேலை தேடி போற பட்டதாரி மாதிரி ப்ராஜெக்ட் ஓகே ஆகணும்னு சரியா சாப்பிடாம தூங்காம கூட வேலை பாக்குறாரு. அவரோட திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் உன்னோட ஆசையும் அருளும் அவருக்கு வேணுமா? மாமாவோட ப்ராஜெக்ட் ஓகே ஆகணும். அம்மாவை விட்டு தனியா வந்து அவர் பண்ற முதல் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கணும். அதுக்கு நீ கருணை காட்டு தாயே. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் நானே மாமாவை கூட்டிட்டு வந்து உனக்கு பொங்கல் வைக்கிறேன். எல்லாருக்கும் புரியும் போதுதான் உனக்கான பெருமை மரியாதை காலத்துக்கும் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கால அவகாசம் வேணும். அது வரைக்கும் உனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் அவசியம். நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கிறவங்க கிட்ட கடவுள் எப்பவும் இருப்பாரு. சரிங்க தாத்தா. இன்னைக்கு என் மாமா தொழில் தொடங்குறதுக்காக புது முயற்சியில இறங்கியிருக்காரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாம போ. சரிங்க தாத்தா, ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். போயிட்டு வா. நானா சாப்பிட்டு இப்படி ஊட்டிருப்பியா? ஆமா, இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்னதானே பாக்குற? அங்க மெயின் பில்லரா இருக்கிற ஒரு 10 பேரை என்னால கூட்டிட்டு வர முடியும் மேடம். வெரி குட். நான் எதிர்பார்க்கறத மட்டும் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காதத நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். நிச்சயமா மேடம். நீங்க எதிர்பார்க்கறத நான் செஞ்சு முடிக்கிறேன் மேடம். ஓகே. ஆமா, எத்தனை நாளுக்குள்ள இதை செஞ்சு முடிப்பீங்க? மேடம், உங்களை மீட் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனே நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேடம். முக்கியமான ஆட்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஒரு 15 டேஸ்க்குள்ள முடிச்சு கொடுத்துருவோம் மேடம். ஓகே ராகவன், நீங்க கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு அட்வான்ஸ் கொடுங்க. ஓகே மேடம். மேடம், அதுக்குள்ளேயே அட்வான்ஸா? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம். சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே, உன்னிமையோடு நான் இருப்பேன். கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன். உன்னோடு கலந்திருப்பேன். என் உயிரே காற்றாக நான் இருப்பேன். மூச்சோடு கலந்திருப்பேன். கண்ணீரை நான் துடைப்பேன். என் அன்பே
சரி, நான் கிளம்பட்டுமா? இருங்க மாமா, பூஜை ரூமுக்கு போயிட்டு போலாம். ம், வா. ம். பா நில்லுங்கப்பா. பா சொல்றத கேளுங்கப்பா. பா நில்லுங்கப்பா. ஏன்பா இந்த போட்டோ இங்க மாட்டே என்னப்பா தப்பு? ஏன்பா நான் கழட்டணும்? ஏய், அரைஞ்சி பல்ல கலட்டிடுவேன். தப்பு ரைட்டு பேசுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? சும்மா அதட்டாதீங்கப்பா. இதுக்கு முன்னாடிதான் அம்மாக்கு தெரிஞ்சிரும் சொல்லி மாட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்பதான் அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுல, அதுக்கப்புறம் ஏன்பா மாட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க? இதெல்லாம் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற வயசுலடா உனக்கு. நீ கலட்ட மாட்ட, நானே கழட்டிடுறேன். பா 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 ப்ளீஸ் பா கழட்டாதீங்க பா. பா பாத்து போட்டோ இங்கே இருக்கட்டும்பா. அப்பா கழட்டாதீங்க பா. பா ப்ளீஸ் பா அந்த போட்டோ இங்கே இருக்கட்டும். அகிலா, நீ அங்கேயே இரு. இனிமே இந்த வீட்டுக்கு நான் தான் ராணி. இப்பதான் கம்பீரமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வணக்கம் மேடம். யூனியன் தலைவர் அகிலாண்டீஸ்வரி மேடம் யூனியன் பக்கமே எட்டி பார்க்கறது இல்ல. அதனால நிறைய வேலைகளை பெண்டிங்ல போட்டு வச்சிருக்கு. அன்னைக்கு தான் அகிலாண்டேஸ்வரி மேடம் வீட்டுக்கு போய் பார்த்து பேசி ஃபைல்ஸ்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்தோம். நாம ஒவ்வொரு தடவையும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர முடியுமா என்ன? அவங்க பர்சனல் ப்ராப்ளத்துல கொஞ்சம் சஃபர் ஆயிருக்காங்க. அது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே? யாருக்கு தான் சார் பர்சனல் ப்ராப்ளம் இல்ல? நாம நந்தினி மேடத்தை எடுத்துக்கோங்க. அவங்களோட சிஸ்டர் இறந்துட்டாங்க. அதுக்காக இவங்க யூனியன் பக்கம் வராமலா இருந்திருக்காங்க. பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு வேணும் சார். என்ன சார் நீங்க ஏதோ அகிலாண்டேஸ்வரி மேடம்க்கு யூனியன் பத்தின பொறுப்பு அக்கறை இல்லாத மாதிரி படிச்சுட்டு நீங்களாம் நிம்மதியா இருக்கலாம். கரெக்ட் மேடம். இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நமக்கு யூனியன் தான் முக்கியம். அது முடங்கிடக்கூடாது. இதுக்கு நானும் சம்மதிக்கிறேன். இதுக்கு நானும் சம்மதிக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? அப்போ ஒரு பொதுக்குழு கூட்டி இதுக்கு ஒரு முடிவு எடுப்போம். இப்போதைக்கு இந்த கூட்டத்தை இதோட முடிச்சுக்குவோம். ஓகே, அடுத்த மீட்டிங்ல சந்திப்போம். வர மேடம். வாங்க சார். வர மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம்.